எங்கேயாவது கல்யாணம் நடந்தது அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைங்க வாழ்த்துறதுக்கு போறோமோ இல்லையோ, நல்ல சாப்பாடு ஒண்ணு சாப்பிடணும், இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது வழக்கம். ஆனா அங்க போய் கடைசி நேரத்துல சாப்பாடு இல்ல அப்படின்னா, இதுக்குதான் பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லிட்டு யாராவது போயிருவாங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த பழமொழி தேவைதானா? நீங்க பழமொழிய ஸ்டூபிடா சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதிஹாசன் சொல்ற மாதிரி எல்லாருமே இப்ப அந்த பழமொழியை அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா? சாப்பிடும் போது எப்போதும் நம்மளோட விளக்கை முன்னாடி இருக்கும்ல, அதுதான் அந்த பந்திக்கு முந்து. படைக்கு பிந்து அப்படின்னா என்ன? முன்ன காலத்துல போருக்கு செல்ற நேரத்துல படையில, அதாவது விற்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வில்லேந்திய படையில இருக்கிறவங்க இடக்கையில வில்லை ஏந்தி வலக்கையால பின்னோக்கி இழுத்து அம்ப விடுவாங்களாம். எவ்வளவு தூரம் பின்னோக்கி இந்த வலக்கை போகுதோ அவ்வளவுக்கு அம்பு வேகமா போகுமா. இதுவே பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிற பழமொழியோட அர்த்தம். இனிமே யாராவது இந்த பழமொழிய சாப்பிட போகும்போது சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அர்த்தத்தை சொல்லிட்டு போங்க, வேற என்ன பண்ண முடியும்?